بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே நண்பர்களே, இன்று எமது பாடத்தில் ஹுக்மு துஹூல் காஃபிர் அல் மஸ்ஜித், இணைவைப்பாளர் பள்ளிவாசலில் நுழைவது சம்பந்தமாக சில தெளிவுகளை பெற உங்களுக்கு விளக்கமளிக்க விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையிலே அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4372வது ஹதீஸ். முஸ்லிமிலே 1764வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஅஸ கைலன், நஜீது பிரதேசத்தின் பக்கம் குதிரைப்படை ஒன்றை அனுப்பினார்கள். அவர்கள் இடைநடுவிலே ஒரு மனிதரை, மக்காவுக்கு பயணம் செல்வதற்காக வந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை சிறை கைதியாக பிடித்து வந்து அவர்கள், அந்த சஹாபா பெருந்தகைகள், ஃபரபதூஹு பிசாரியத்தி மின் சவாரில் மஸ்ஜித், பள்ளிவாசலின் தூண்களில் ஒரு தூணிலே கட்டி போட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த காஃபிரான மனிதரை சிறைபிடித்து பள்ளியினுள் நுழைத்து பள்ளியின் தூண்களில் ஒன்றிலே அவரை கட்டி போட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் புகாரியிலே நீண்டதொரு ஹதீஸாக வந்திருக்கிறது. 4372வது இலக்கமிடப்பட்ட ஹதீஸ். அந்த சிறைக்கைதியாக பிடித்து வரப்பட்ட மனிதர் சுமாமா பின் உசால் என்ற மனிதர். அவர் எமாமா நாட்டின் தலைவர், எஜமான். அவரைத்தான் சிறைக்கைதியாக பிடித்து வந்து மஸ்ஜித் நபவியின் தூண்களில் ஒரு தூணிலே கட்டி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், உன் விஷயத்தில் நான் சொல்லப்போகும் முடிவை பற்றி நீ என்ன கருதுகிறாய் என கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், ஃபகால இந்தி ஹைருன் யா முஹம்மத், நான் நல்லதை கருதுகிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நீங்கள் என்னை கொன்றால் இரத்தப்பழி வாங்க வேண்டிய, கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவனையே கொல்லுகிறீர்கள். என்னை மன்னித்து எனக்கு நீங்கள் உபகாரம் செய்தால் நன்றி செய்யக்கூடிய ஒருவனுக்கு உபகாரம் செய்கிறீர்கள். அடுத்ததாக சொன்னார், நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அதில் நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் என்று பதிலளித்தார். மேலும் என்னை நீங்கள் மன்னித்து விட்டால், மன்னித்து நீங்கள் உபகாரம் செய்தால் நான் நன்றி செய்யக்கூடிய ஒருவனுக்கு உபகாரம் செய்கிறேன், நன்றி செய்யக்கூடிய ஒருவனுக்கு உபகாரம் செய்கிறீர்கள் என்று அந்த சுமாமா பின் உசால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இங்கு நாம் அந்த வரலாற்று சம்பவம் நீண்டதொரு சம்பவம், அதை கூறுவது நோக்கமல்ல. மாற்றமாக சுமாமா பின் உசால் என்ற அந்த மனிதர் சிறைக்கைதியாக பிடித்து வந்து மஸ்ஜித் நபவியினுள் கட்டப்பட்டிருந்தார். இது சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஹதீஸுடைய வெளிப்படையை பார்க்கின்ற பொழுது காஃபிர்களை பள்ளியில் நுழைப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சஹாபாக்கள் செய்த அந்த செயலை, சஹாபாக்கள் சுமாமா பின் உசால் ஃபில் மஸ்ஜித், பள்ளியிலே அவரை கட்டியதை நபிகளார் அங்கீகரித்திருக்கிறார்கள். 3 தினங்களாக சென்று அவரிடத்திலே சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையிலே நாம் அனுமதிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். அது ஐயக்கூனதாலிக்கிற வரதின் நாஃபின், ஒரு பிரயோசனமான நோக்கத்துக்காக இருக்க வேண்டும். ஒன்று குர்ஆனை செய்முடிப்பதற்காக,
கல்வியை கற்பதற்காக அல்லது அவருடைய இஸ்லாம் எதிர்பார்க்கப்படுகின்ற மனிதராக இருந்தால் அல்லது நீதிமன்ற விசாரணைகளுக்காக இது போன்ற காரியங்களுக்காக இருந்தால் அவரை அனுமதிக்கலாம் என்று உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு அவருடைய சுய விருப்பத்துக்கு நுழைவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய பொறுப்பாளருடைய அனுமதியோடு தான் அவர் நுழைய வேண்டும். அப்படியன்றி நுழைவது ஜாயிஸாகாது என்ற கருத்தை ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு சாரார் யஜூஸ் துஹூல் காஃபிர் ஜமியல் மசாஜித், எல்லா பள்ளி வாயில்களில் நுழைவது ஜாயிஸாகும் இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், ஹரம் ஷரீஃபை தவிர என்று இன்னொரு சாரார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கின்ற ஆதாரம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம், இணை கற்பிப்போர் அசுத்தமானவர்கள், இணை கற்பிப்பவர்கள் அசுத்தமானவர்கள், அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு கருத்திலும் நாம் முதலாவது கூறிய கருத்து மிக வலுவாக இருக்கின்றது, வெளிப்படையாக இருக்கின்றது. எல்லா நுசூசுகளையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது நாம் காஃபிர்கள் பள்ளியிலே நுழைவதை அனுமதிக்கலாம் என்ற செய்தி நாம் இங்கு விளங்குகின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிறை கைதிகளாக பத்ர் போர்க்களத்திலே சிறை கைதிகளாக பிடித்து வரப்பட்ட மனிதர்களில் ஒருவர்தான் ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அத்தூர் என்ற அத்தியாயத்தை ஓதிய பொழுது பள்ளியினுள்ளிருந்து செவிமடுத்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸில் வந்திருக்கிறது. அதே போல ஒரு ஆராபி, ஒரு கிராமப்புற ஆராபியுடைய வரலாறு, அவர் நபிகளாரிடத்திலே இஸ்லாத்தை பற்றி பள்ளியில் நுழைந்து இஸ்லாத்தை பற்றி கேட்டு இஸ்லாத்தை தழுவினார் என்ற வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவைகளை பொறுத்து நலனை பொறுத்து அவர்கள் நுழைவதிலே தவறு கிடையாது என்ற செய்தியை நாம் இதன் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம். இருந்தாலும் கூட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வல்லதி யظஹருலி குவத்துல் இஸ்திலால் பிஉம்மி அதில்லா அலா மன்இல் காஃபிர் அன் துஹூல் மஸ்ஜிதுல் ஹராம், குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹராம் அந்த கஅபா ஷரீஃப் ஆலயத்திலே நுழைவது தடை செய்யப்பட்டது என்ற செய்தியோடு இறுதியாக வரையறுக்கப்பட்ட முறையில் காஃபிர்கள் பள்ளியிலே நுழைவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது பொது நலனாக இருக்க வேண்டும், தேவையாக இருக்க வேண்டும் என்ற வகையில் நாம் அனுமதிக்கலாம். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.